இன்றைக்கி சிக்கன் டோனட்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு போன்லெஸ் சிக்கன், ப்ரெட் இது ரெண்டையும் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் நம்ம, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சோண்டு பூண்டு பொடி, கொஞ்சோண்டு வெங்காய பொடி, அடுத்து வந்து கொஞ்சோண்டு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால்ஸ் மாதிரி பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி சீஸ் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது வந்து பால்ஸ் மாதிரி பண்ணி அதில் சீஸ் ஃபில் பண்ணி அப்புறம் வந்து அவுட்டர் கோட்டிங்க்கு வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். ஸோ இதனால் இது க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது வந்து உரப்பு வந்து வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ மித்த உரப்பு எதுவும் இருக்காது, மைல்டாக இருக்கும் இது. ஸோ பிள்ளைங்க நல்லா டொமேட்டோ சாஸ் வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் பால்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம ஒன்றா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா சிக்கன் வேகணும். ஸோ சிக்கனும் வேகணும், அதே டைம் சீஸும் நல்லா மெல்ட் ஆகி வந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் காலி ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டொமேட்டோ சாஸ் இருந்தாலே போதும், இந்த பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் சாப்பிடாத பிள்ளைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செஞ்சு சாப்பிடாங்க. பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன். ரொம்ப சீஸியாக இருக்கும், உள்ளே நம்ம சீஸ் ஃபில் பண்ணால ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே ஹெல்தி. பை. தேங்க்யூ.